அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். பேராசிரியர் சாராபாய் நமது சொந்த செயற்கைக்கோளை தயாரித்து விண்ணில் செலுத்துவதற்கான உள்நாட்டு கூட்டமைப்பு வசதிகளையும் ஆற்றல் வாய்ந்த அணியையும் உருவாக்குவதில் முழு மூச்சோடு ஈடுபடுவதென்று அவர் தீர்மானித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிக்கு பேராசிரியர் சாராபாய் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததற்கு காரணம், மேற்கிலிருந்து கிழக்கு திசைக்கு செல்லும் பூமி சுழற்சியினுடைய முழுமையான அனுகூலத்தை ஏவுகணம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்தார். கடைசியாக அவர் சென்னைக்கு வடக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறு கரிகோட்டா தீவை தேர்வு செய்தார். இப்படித்தான் ஷார் ராக்கெட் ஏவுகணம் பிறந்தது. இந்திய ராக்கெட் சொசைட்டி என்ற அமைப்பை 1968 நாம் ஏற்படுத்தினோம். இதைத் தொடர்ந்து உடனடியாக இந்திய தேசிய விஞ்ஞான அகாடமியின் கீழே இன்ஸ்கோபார் ஒரு ஆலோசனை அமைப்பாக மாற்றி அமைக்கப்பட்டது. அணுசக்தி துறையின் கீழே இந்திய விண்வெளி ஆய்வு அமைப்பு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO உருவாக்கப்பட்டது. தேசத்தில் விண்வெளி ஆய்வு பணிகளை நடத்துவது இந்த 2 அமைப்புகளின் பொறுப்பு. இந்திய செயற்கைக்கோள் ஏவுகணம் என்ற தமது கனவை நிஜமாக்குவதற்காக தகுந்த நபர்களை பொறுக்கி எடுத்து ஒரு அணியை முன்னதாக அமைத்து விட்டார் பேராசிரியர் சாராபாய். இந்த திட்டத்தினுடைய தலைமை பொறுப்பு நமது இஸ்ரோ விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களுக்கு கிடைத்தது என்பது ஒரு பெரிய வரசாதமாக அவர் கருதுகிறார். மீண்டும் நாளைக்கு அவரை பற்றி பார்ப்போம். நன்றி.